இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த பைரட் ஆஃப் த கரீபியன் அப்படின்னு சொல்றதை விட ஜாக் ஸ்பேரோன்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஏன்னா தலைவன் சைட்டரோ நடிக்க போய் ஏகப்பட்ட ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம் தான் இந்த ஒரு படம். இந்த படம் வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஏன்டா இப்ப போறேன்னு கேக்குறீங்களா? என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா பாதி பேர் கிட்ட இந்த ஒரு படத்தை பார்க்காம தான் இருக்காங்க. அதுக்காக தான் பார்க்காதவங்க பார்க்கணுமே சொல்லிட்டு தான் இந்த ஒரு படத்தை நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல கடல் பணிகளுக்கு நடுவுல ஒரு கப்பல் வந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கடல் கொள்ளையர்கள்லாம் பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வருது அந்த ஒரு சின்ன பொண்ணு. இந்த பொண்ணு பாடுறதை பார்த்துட்டு ஒருத்தன் பக்கத்துல இருந்துட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் இங்க பாடக்கூடாது, எப்ப வேணா கடல் கொள்ளையர்களுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்றாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட கேப்டன் வராரு. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இவரை மிரட்டுறாரு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு, மேலே இது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். கிளம்புனா அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்காரு, கடல் கொள்ளையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமானவனுங்க, அவங்களை நான் கொல்ல மூட மாட்டேன், அவங்க ஒவ்வொருத்தனையுமே தூக்கில போற வரைக்கும் நான் என்னோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்றாரு. அந்த ஒரு கப்பல்ல அந்த ஒரு கேப்டன் மட்டும் இல்ல, அந்த ஊரோட கவர்னருமே அங்கதான் இருக்காரு. அந்த கவர்னரோட பொண்ணு தான் அந்த எலிசபெத்ன்ற கவர்னரும் கேப்டன் கிட்ட இந்த வயசுல என்னோட பொண்ணை எப்பெல்லாம் மிரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எலிசபெத்தும் பாத்தீங்கன்னா அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல மிதந்துருவதை நம்ம எலிசபெத் பார்த்து இந்த எலிசபெத் கடல்ல இருக்க கேப்டன் போய் சொல்றா, இந்த மாதிரி ஒரு பையன் கடல்ல இருந்து மிதந்து வரன்னு சொல்லவும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து இவன் அந்த ஒரு பையனை ரெக்கவர் பண்றாங்க. அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த கடல்ல பார்த்தா அங்க ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு கிடக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. அப்பதான் அந்த கப்பலோட கேப்டனான படை தளபதி சொல்றாரு, அங்க உயிரோட இருந்த யாராவது பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டி வாங்கன்னு சொல்றாரு. அப்படியே அவங்களோட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் நோக்கி போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எலிசபெத் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து ஒரு காப்பாத்துறாங்களா அந்த பையனை பார்த்தா டக்குன்னு முழிச்சிடறான். முழிச்சோன்னா எலிசபெத்தோட பேர் என்னன்னு கேட்கவும் அவன் பேர் இருந்துச்சுன்னா வில் டேர்னர் அப்படின்றான். அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அந்த ஒரு பையன் அந்த ஒரு இடத்துல மயங்கிறான். அவன் கழுத்துல பாத்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள்லாம் வச்சுட்டு இருக்க ஒரு பொருள் இருக்கு. அதை எடுத்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒளிச்சு வச்சுக்கிறான். நம்ம எலிசபெத்தும் நெக்ஸ்ட் அந்த ஒரு பதக்கத்தை அப்படியே ஒளிச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா. பாத்துக்கிட்டே இருந்தா அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் போகும். அந்த கப்பலை பார்த்தா அது சாதாரண கப்பல் இல்ல, அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடல் கொள்ளையர்களோட கப்பல். அதோட கொடியே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக பிரம்மாண்டமா கருப்பு கடல்ல அப்படியே வால் மாதிரி தொங்கப்பட்டிருக்கும். அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம எலிசபெத் அப்படியே தூங்கி எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்தா நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா பெருசாவே வளர்ந்துருக்கா. எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தேடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதக்கம். அந்த ஒரு பதக்கத்தை எடுத்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிறா. அவளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதக்கத்தை மாட்டிக்கிறா. அந்த ஒரு பதக்கத்தை கழுத்துல மாட்டிட்டு நம்ம எலிசபெத் பார்த்துட்டு இருக்கும் போது எலிசபெத்தோட அப்பா வந்தோன்னா அவன் என்ன பண்றான்னா அந்த ஒரு பதக்கத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அந்த அப்பாட சகஜமா எப்பயும் போல பேசுறான். நம்ம எலிசபெத்தோட அப்பா அவர் எலிசபெத்துக்கு கிஃப்டா ஒரு புது துணி தராங்க. நம்ம எலிசபெத்தும் எனக்கு எதுக்கு இந்த புது துணி, எனக்கு எதுக்கு இப்போதைக்கு கிஃப்ட்னு கேட்கும் போது என் மகளுக்கு கிஃப்ட் கொடுக்க ஏதாவது சாக்கு புக்கு வேணுமா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருப்பாங்களா பனி பெண்கள், அந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்துக்கு அந்த உடையை மாற்றி விடுறாங்க. அந்த உடையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது. நம்ம எலிசபெத்தால மூச்சு கூட விட முடியல, அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துணி டைட்டாக இருக்கும். அப்படியே அந்த இடத்துல கீழே அந்த பையன் வில் டேர்னர் இருக்கான். அந்த வில் டேர்னர் யாருன்னா கப்பலேருந்து காப்பாற்றினாங்களா அந்த ஒரு பையன் தான் இந்த ஒரு பையன். இந்த ஒரு பையன் ஆயுதங்கள் பட்டையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம கப்பலோட கேப்டன் இருப்பார்ல அவருக்காக பார்த்தீங்கன்னா புது கத்தி செஞ்சு வச்சிருக்கான். அந்த செச்சு வந்து பார்த்தீங்கன்னா இடையெல்லாம் சரி சமயமாக இருக்குது, வெயிட்டெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்தியை எடுத்து அவனே வீசி காட்டுறான். எதுக்காக இந்த ஒரு கத்தினா அந்த கப்பலோட கேப்டனுக்கு பதவி ஏற்பு இல்லை. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எலிசபெத் வராங்க. எலிசபெத்தை பார்த்த உடனே எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில் டேர்னர் கிட்ட வந்து பேச வராங்க. அந்த வில் டேர்னர் பையன் எலிசபெத்தை வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையா பேசுறான். இதை பார்த்து எலிசபெத் நீ பேர் சொல்லியே கூப்பிடலாம், உன்ன பேர் சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்னரோட பொண்ணு, அதனால உங்களால என்ன பேர் சொல்லி கூப்பிட முடியலன்னு சொல்லும் போது எலிசபெத்தோட அப்பா இருப்பார்ல அவர் சொல்றாரு, நல்ல பையனா இருக்கான், மரியாதை தெரிஞ்ச பையனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வில் டேர்னரை பாராட்டுறாரு. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா தலைவன் ஜாக் ஸ்பேரோட மாஸ் என்ட்ரியை காட்டுறாங்க. அப்படியே நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் நடந்து வரான். அந்த கப்பல் பிரம்மாண்டமான கப்பல்லாம் இல்ல, அது ஒரு உடஞ்ச கப்பல் தான். அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் மூலமா அள்ளி ஊத்தி நம்ம ஜாக் ஸ்பேர் வந்துட்டு இருப்பான். ஜாக் ஸ்பேர் வர வழியில பாத்தீங்கன்னா அங்க சில கடல் கொள்ளையர்கள்லாம் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. இதை பார்த்த ஜாக் ஸ்பேர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவன் தொப்பி வச்சிருப்பான தலையில, அதை தொப்பியை கழட்டிட்டு அந்த கடல் கொள்ளையர்கள்லாம் சல்யூட் அடிக்கிறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அந்த ஒரு எலும்பு கொடுக்கலாம் சல்யூட் அடிச்சுட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ இருப்பான்ல அப்படியே பாத்தீங்கன்னா கெத்தான என்ட்ரியில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கலாம். இறங்கி நம்ம ஜாக் ஸ்பேரோ பாத்தீங்கன்னா கேஷுவலா அப்படியே நடந்து போறாப்ல. நடந்து போனா அங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு நீ வந்து கப்பலுக்கு பாத்தீங்கன்னா காசு தரணும் அப்படின்றான். அப்படியே நம்ம ஜாக் ஸ்பேரோவும் அந்த கப்பலை திரும்பி பாக்குறான். அந்த கப்பலே பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாதி தண்ணியில மூழ்கி போயிருக்கும். இதுக்காடா காசு தரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ பாக்குறான். அவன் ஜாக் ஸ்பேரோ கிட்ட காசு கேட்டது கூட ஏத்துக்கலாம். ஜாக் ஸ்பேரோ கிட்ட அவன் பேர் என்னன்னு கேட்டுருவான். உடனே ஜாக் ஸ்பேரோ பாத்தீங்கன்னா பாக்கெட்ல இருக்க அவனோட காசு எடுத்துட்டு அவன்கிட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு எவ்வளவு காசு வேணா நான் தரேன், எக்ஸ்ட்ரா கூட நான் தரேன், என் பேரை மட்டும் கேட்காது அப்படின்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அந்த ஒரு ஆளும் ஜாக் ஸ்பேரோ கிட்ட காசை வாங்கிட்டு கூச்சமே இல்லாம உன் பேரை ஸ்மித்னு எழுதிக்கிறேன்ப்பா, அது ஓகேவா அப்படின்னு கேட்கறான். ஜாக் ஸ்பேரோ நீ என்ன வேணா எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த இடத்துல அந்த கப்பல் படை தளபதிக்கு பதவி ஏற்பு விழா நடக்குதுன்னு அதனால பாத்தீங்கன்னா அங்க பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா பரேட்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் எலிசபெத்ல இருந்து எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த படை தளபதியுமே அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல கெத்தா நடந்து வராரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ இருப்பான்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டுல இருந்து கெத்தா அப்படியே இறங்கி வரான். இறங்கி வந்ததும் இல்லாம அங்க ஒரு கப்பலை திருட பயன்படுறோம் நம்ம ஜாக் ஸ்பேரோவையும் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கரெக்டா மடக்கி பிடிச்சிட்டாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ பத்தி சொல்லணும்னா எந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்து ஈஸியா தப்பிக்கிற டேலண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட இருக்கு. நம்ம ஜாக் ஸ்பேரோ இவங்களை பேசிய குழப்பில்லான்னு ஒரு பிளானை போட்டுருவான். பிளானை போட்டு அந்த கப்பல் பாத்தீங்கன்னா வேகமா போகுமான்னு கேட்பான். அவனுக்கு அதுக்கு அந்த படை தளபதி சொல்லுவானுங்க அந்த
கப்பல் வேகமா தான் போகும், அதோட இன்னொரு கப்பல் தான் வேகமா போகும், அதுதான் இருக்கிறதுல வேகமான கப்பல் அப்படி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்லுவான், இருக்கிறதுல பிளாக் பேர்ல் அப்படின்ற ஒரு கப்பல் தான் வேகமானது, அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கப்பலையும் பார்த்தீங்கன்னா ஈஸியா சைடு போட முடியும், அதுதான் இதுக்கு உலகத்திலே வேகமான கப்பல் அப்படின்னு சொல்றான். அவங்க சொல்றானுங்க அப்படி ஒரு கப்பல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்த்துட்டு கண்டிப்பா நீ முட்டாளா தான் இருப்ப, அப்படின்ற ஒரு கப்பலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ ஒரு பிளான போடுறான். இவனுக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு ஜாக் ஸ்பேரோ இவனுக்கு சண்டை போடுறத அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்க இருந்து நழுவிடுறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. இவனுக்கு ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா இப்போதைக்கு பேசி முடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நைஸா மூவ் பண்ணி ஒரு கப்பலை திருட பிளான் போட்டு அந்த ஒரு கப்பலுக்குமே போயிடுறான். அந்த கப்பலுக்கு போனா இவனுக்கு பார்த்தீங்கன்னா டக்குனு பார்த்தீங்கன்னா உஷாராகி நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட ஓடி வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுறானுங்க நம்ம ஜாக் ஸ்பேரோவை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. எதுக்காக இந்த தீவுக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது ஜாக் ஸ்பேரோ சொல்றான், உண்மையை தானே சொல்லணும், உண்மையை சொல்றதுல எனக்கு அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நான் வந்து இங்க ஒரு கப்பலை திருடிட்டு டோட்டல் காட்டிவுக்கு போறேன், அங்க போய் பார்த்தீங்கன்னா சில மாளிகளை சேர்த்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ண ஒரு நண்பனை கொல்ல போறேன், இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ உண்மையை சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் சட்டை போட்டிருக்கான், அதில் ஒருத்தன் ஒல்லியா இருப்பான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ சொல்றது சுத்தமா நம்பல. அப்புறம் அந்த குண்டா இருப்பான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் உண்மையை தான் சொல்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிடுவான். அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம எலிசபெத் இருப்பாங்களா, எலிசபெத் அந்த பழைய தளபதி பேசிட்டு இருக்காங்க. அந்த பழைய தளபதி பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தை மேரேஜ் பண்ண போறாரு, அதுக்காக பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை கூட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ரொம்பவே டைட்டா இருக்கனால ரொம்பவே சிரமப்பட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது எலிசபெத் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடல்ல விழுந்துடுறாங்க. கடல்ல விழுந்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறை மாதிரி இருக்கு, பாறையில விழுவாம டக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில விழுந்துடுறாங்க. இதை பார்த்த தலைவன் ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போய் காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அப்ப அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா நீச்சல் தெரியாதுன்றான். நம்ம ஜாக் ஸ்பேரோ திட்டுறான், என்னடா கப்பல் கிட்டே வேலை பார்த்து நீச்சல் தெரியாதுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அவனோட பொருட்கள்லாம் பத்திரமா கொடுத்துட்டு ஒரு சுருளை போட்டு நம்ம எலிசபெத்தை காப்பாற்ற போறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நம்ம எலிசபெத்தோட புதுவோட ரொம்ப வெயிட்டா இருக்கும்ல, அதனால பார்த்தீங்கன்னா அதை மட்டும் ஜாக் ஸ்பேரோ கழட்டி விட்டுட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை சேஃபா மேல கொண்டு போயிருவான். நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ அப்படியே எலிசபெத்தை காப்பாத்திட்டு அப்படியே எலிசபெத் கழுத்துல இருக்க அந்த டாலரையும் பாத்துறான். இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்கற காட்டியும் அங்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள்லாம் இருப்பாங்களா, அரசர் படை தளபதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ கிட்ட கண்ணை காட்டுறாங்க. பழைய தளபதி ஜாக் ஸ்பேரோ மிரட்டுறத பார்த்து எலிசபெத் என்ன பண்றான்னா, இவன் தான் என்னோட உயிரை காப்பாத்தினா, இவனை ஒண்ணுமே பண்ணாதீங்கன்னு சொல்றான் நம்ம எலிசபெத். அந்த ஒரு பழைய தளபதியுமே நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட அப்படியே நைஸா கையை கொடுக்க வராரு. கையை கொடுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கையை கொடுக்க போகும்போது நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா கையை இழுத்து பாத்துறாரு. கையை இழுத்து பார்த்தா நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட ஒரு பச்சை இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள்லாம் குத்தி இருக்க பச்சை. அப்ப அங்க இருக்க கவர்னர் சொல்றாரு, இவர் பார்த்தீங்கன்னா உடனே தூக்குல போடுங்க அது மாதிரி சொல்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ கையில இருக்க உணர் பச்சையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆராயிறாங்க. அதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஒரு படை தளபதி, நீ தானே ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டா கேட்டுறாரு. நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான், என் பேரு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி கேப்டனோட கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அப்புறம் ஜாக் ஸ்பேரோ என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கான்னு பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி வச்சிருக்காங்க. அந்த துப்பாக்கியில பாத்தீங்கன்னா ஒரே தோட்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜாக் ஸ்பேரோ கையில இருக்க இது திசைமானியை பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா வடக்கு திசையை காட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ எஸ்கேப் ஆகுறதுல கில்லாடி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலிசபெத் கழுத்துல அந்த சங்கிலியை வச்சுட்டு என்னோட பொருள்லாம் ஒழுங்கு மரியாதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுக்குறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நம்ம எலிசபெத் ஜாக் ஸ்பேரோ திட்டுறான், நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை போய் காப்பாத்த சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான், நான் உன்னை காப்பாத்தினேன், இப்ப உன்னை வச்சு என்னை காப்பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ நம்ம ஜாக் ஸ்பேரோ தப்பிக்கிறதுல ஒரு கில்லாடினு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிப்பான்னு எங்கிட்டு தப்பிப்பானே தெரியாது. ஆனால் ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறான். அவனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் சுட ஆரம்பிக்கிறானுங்க ஜாக் ஸ்பேரோவை. ஜாக் ஸ்பேரோ பண்ண ஒரு புல்லட் படலை. அப்படியே பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி தாவி போய் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் இருக்கும் லாஸ்ட்டில், அங்கே ஒரு கம்பத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறான். தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டறைக்கு போகிறான். அங்கே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில் டேனர் இருப்பான்ல, அவனோட பட்டறைக்கு தான் வந்திருப்பான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. ஃபர்ஸ்ட் யார் இருப்பான்னு பார்த்தா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு சரியான போதையில் படுத்து கிடப்பான். அவன் பக்கத்தில் போயிட்டு ஜாக் ஸ்பேரோ அவன் முழிச்சிருக்கான பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி தட்டி வைப்பான். இதெல்லாம் உண்மையாவே காமெடியாக தான் இருக்கும்னு சொல்லணும். அப்படி இப்படின்னு பண்ணி அவனோட கையில இருக்க சங்கிலி அத்து வைப்பான், வேலைக்கே ஆகாது. அங்க ஒரு டாங்கி இருக்குமா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா சூடு வச்சு அந்த டாங்கியை துரத்தி விட்டுட்டு ஒரு ஐடியா வந்துடும் நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு. டக்குனு நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு அந்த பிளான் மூலமா அங்க ஒரு இடுக்கு மாதிரி இருக்குமா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சங்கிலியை விட்டு அது ஈஸியா உடச்சிடலாம் நம்ம ஜாக் ஸ்பேரோ பிளான் வந்திருக்கும். அது மூலமா பார்த்தீங்கன்னா சங்கிலியுமே ஈஸியா உடச்சிடும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வில் டேனரும் வந்துடும். வில் டேனர் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா வச்ச இடத்துல வச்ச மாதிரி பொருள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச மாதிரி ரெண்டு பேருக்கு சண்டை ஆக போகுது. ஜாக் ஸ்பேரோவும் பார்த்தீங்கன்னா மாத்தி நேருக்கு நேரம் நிக்கிறானுங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்டே அந்த வில் டேனர் கத்தி எடுத்து காட்டுறான். அதுக்கு நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான், கடல் கொள்ளக்காரங்கிட்டே கத்தியை காட்டுறியா, அவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அவங்க கிட்ட கேட்கறான், யாரா வேணா எவனா வேற நம்ம வில்டான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ பத்தி தெரியாதா, அவன் எப்படி சண்டை போடணும்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே மேலே ஏறுவான், கீழே ஏறுவான், குதிப்பான், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ சூப்பராக சண்டை போடுவான். டக்குனு ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஏறி ரெண்டு பேரும் மேலே ஏறி போயிட்டானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தான் சின்னதா, அந்த ஒரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா மாத்தி சண்டை போடுறானுங்க. இந்த ஒரு சண்டே ரொம்ப நேரம் நடந்த வேலைக்காக சொல்லிட்டு ஜாக் ஸ்பேரோ ஒரு மண்ணு மூடை தள்ளி விட்டுறான். மண்ணு மூடை தள்ளி வச்சு ஜாக் ஸ்பேரோ கையில துப்பாக்கியை தூக்கி வில் டேனர் கிட்ட காட்டுறான். அவன் வில் டேனர் சொல்றான், நீ என்ன சீட்டிங் பண்ற அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ சொல்றான், நான் சண்டையில நீதி நேர்மையெல்லாம் பாக்குறது இல்லை அப்படின்றான். நம்ம ஜாக் ஸ்பேரோ தேடிட்டு இருந்தாங்களே அந்த ஒரு படை வீரர்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா வழியை விடுறா அவனை சுட்டு வேண்டாம், இந்த புல்லட் உனக்கு இல்லடா, நான் வேற ஒருத்தனுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ வந்து பின்னாடி ஒருத்தன் பாட்டில் வச்சு அடிக்கிறான். அவன் போதையில படுத்திருந்தாலும் அவன் நம்ம ஜாக் ஸ்பேரோ மாட்டிக்கிட்டான். என்னடா ஜாக் ஸ்பேரோ எப்பவுமே சூப்பராக தப்பிப்பான் அப்படி இப்படின்னு கேட்டிங்களா, இல்ல தப்பிப்பான் தான், அது ஒரு சில நேரத்தில்
நேரத்தில் தப்பிப்பான். ஆனாலும் தப்பிச்சிடும். அந்த ஒரு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை கூப்பிட்டு இருக்காங்க. புஜி இங்கே வா 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 வந்து சாவியை கொடுன்னு. ஏன்னா அந்த நாய் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சாவி இருக்கு. இவங்க வச்சு எலும்பு வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் அது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்றா நம்ம ஜாக் ஸ்பேரோ. அவனுக்கு நம்ம ஜாக் ஸ்பேரோ திட்டுறானுங்க. ஏன்டா நீ தான் முயற்சி பண்ண மாட்டேங்கிற, முயற்சி பண்ற எங்களையும் விட மாட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ திட்டுறானுங்க. டக்குன்னு எலிசபெத்தை காட்டுனா அங்க வேலை செய்யற பணி பொண்ணு எலிசபெத்தை கேட்டுட்டு இருக்கு. என்னமா இன்னைக்கு உங்களுக்கான நாள் பார்த்தீங்கன்னா சரியாவே போடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை பேச்சு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம வில் டேனருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குது. அது நோட்டீஸ் பண்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம படை தளபதி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது படை தளபதி ஏதோ கணிக்கிறாரு. கணிச்சு பார்த்தா நம்ம வந்து படை தளபதி ஒரு இழுக்கிறாரு. என்னடா பார்த்தா வீரகு குண்டு. அப்படியே அந்த ஒரு இடத்த கட் பண்ணி நம்ம ஜாக் ஸ்பேரோவை காட்டுறோம். நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்டை கணிக்கிறான். என்னடா நம்ம வண்டி குண்டு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அந்த சவுண்டை வச்சா கண்டுபிடிச்சிடும் அது அவனோட கப்பல் தானே. அங்கே ஜெயிலில் இருப்பாங்களா சில பேர். அப்பதான் சொல்றானுங்க அந்த பிளாக் பால் கப்பலில் போனவங்களாம் திருப்பி உசுரோட வந்ததே இல்லைன்னு சொல்லும்போது ஜாக் ஸ்பேரோ நீங்க நேரில் பார்த்தீங்களா இல்லை செத்து போன வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களை கலாய்க்கிறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அந்த ஒரு ஊரே பார்த்தீங்கன்னா பீரங்கி குண்டெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குறானுங்க. அவனுங்க கடல் மாலுமிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரிகளுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்க மக்கள்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ காட்ட போகிற கதையில் ரெண்டு பேரும் கதையில் மெயின் கேரக்டர். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட கண்ணே, ஒன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொட்ட மாட்டேன். இவனுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சரியான காமெடியாக இருக்கும். இவனும் அந்த பதிலடிக்கு அந்த ஒரு கப்பலை தாக்குறானுங்க. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணால் எலிசபெத் வீட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா கடல் கொள்ளையர்கள்லாம் ஓடுறாங்க. இதை பார்த்து எலிசபெத் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு பிளான போடுறா. அவங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் உடச்சிட்டு வந்துடுறானுங்க. நம்ம எலிசபெத் பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிறா. இவனு வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத் மிரட்டுறானுங்க. உங்க இருக்க பொருள் தான் எங்களுக்கு வேணும், அது ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இருந்து போயிடும் அப்படின்னு எலிசபெத் மிரட்டானுங்க. எலிசபெத் அந்த பதக்கத்தை பார்க்கறா. இதை தேடி தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எலிசபெத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சு எலிசபெத் கேட்கறானுங்க. எலிசபெத் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னை கொள்ளாதீங்க, சமாதானம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அமைத்தாரானுங்க. இவங்களோட சட்டத்தில் படி சமாதானம் சொன்னா அவங்களோட தலைவர்கிட்ட போய் கூட்டி போய் அவங்களோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நம்ம எலிசபெத் கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வில்டனர் பார்த்துறான். வில்டனர் தலையில அடிச்சிட்டானுங்க. நம்ம வில்டனர் பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே மயங்கி விழுந்துடுறான். அவங்க சிறைச்சாலை நோக்கி சில பீரங்கி குண்டுலாம் வந்தனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க பாதி பேர் தப்பிச்சிருவானுங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ தவிர அங்கே இருக்க எல்லா மாடுகளையும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவானுங்க. உன்னோட கதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ கழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ கையில் இருக்க எலும்பு துண்டு வச்சுட்டு இப்போ நாயை கூப்பிட்டுருக்காங்க. புஜி இங்கே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றது கேட்டு அந்த நாயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது. கடைசியில் பார்த்தா பிளாக் பால் கப்பல்லேருந்து ரெண்டு மாலுமிகள் வராங்க. அவனுங்க யாரும் பார்த்தா ஜாக் ஸ்பேரோ முன்னாடியே தெரிஞ்சவனுங்க தான். அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ இங்கே போறா ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி ஜாக் ஸ்பேரோ பக்கத்தில் வந்துட்டு அந்த தீவுல இருந்து எப்போ தப்பிச்ச உன்னை நினைச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் ஜாக் ஸ்பேரோ சொல்றான். நீங்க என்ன நினைச்சல ஒன்றும் வருத்தப்பட வேணா, நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பா நீங்க அவஸ்தைப்படுவீங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவன் கையை ஊத்து ஜாக் ஸ்பேரோ அடிக்கும்போது ஆல்ரெடி அவஸ்தைப்பட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் ஸ்பேரோ கலாய்ப்பான். நம்ம எலிசபெத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிளாக் பால் கப்பல் கூட்டி வராங்க. அங்க பார்த்தா அந்த கப்பலோட கேப்டன் பேர்போசா இருக்கான். அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட கேப்டன். இவன் பேர் தான் பேர்போசா. நம்ம எலிசபெத்தும் நீங்க தானே பேர்போசா எனக்கு தெரியும் சொல்லிட்டு காட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கணத்துல அறையிறான். என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தே கணத்துல அறையிறான். உடனே பேர்போசா கப்பலுக்கு வந்து விருந்தாளி எப்படி தான் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை மிரட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்போசா அவளை பார்த்து என்கிட்ட சமாதானத்தில் பேச வந்தியா, உன்னோட சமாதானத்தில் ஏத்துப்பே நினைப்பியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்போசா சொல்லிக்கிட்டு நம்ம எலிசபெத் அவன் கையில் வச்சுக்க டாலர் காட்டுறா. இதுதானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேர்போசா சொல்றான் இது மாதிரி எங்கள்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு, அதனால தூக்கி போட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டா ஜர்க்கு காட்டுறா. நம்ம இதை கீழே போட்டோம் அப்படின்னு அங்க இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எலிசபெத் சொல்றா நான் உங்களுக்கு இதை தந்துடுறேன், அதுக்கு போல பார்த்தீங்கன்னா உங்களோட படைகள்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல இருந்து உடனே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதான பேச்சு பேசுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்போசாவுமே ஒத்துக்கிறாரு. நம்ம பேர்போசா எலிசபெத்தை பார்த்து உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வில் டேனர் அப்படின்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உணர் பொய்யுமே சொல்றான். நம்ம எலிசபெத் என்ன எங்க இருந்து கூட்டி வந்து அங்கேயே விட்டுருன்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்றான் நீங்க பேச்சுவார்த்தையில இதை பத்திலாம் பேசவே இல்லை, நாங்க உன்னையும் சேர்த்து தான் கூட்டி போவோம், இதை பத்தி நம்ம அக்ரிமெண்ட்ல எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தையும் கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் இந்த கதையோட ஹீரோவான வில் டேனர் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்திலிருந்து எந்திரிக்கான். மயக்கத்திலிருந்து எந்திரிச்சோன்னா நம்ம எலிசபெத் கடத்தி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரச வைக்க போறோம். அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் கடத்தி போயிட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றணும்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொல்றாரு அவர் என் நேரத்துக்கு எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல, பொறுமையாக தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ரெட் கலர் சட்டை போட்டு சொல்லுவாங்க. ஜாக் ஸ்பேரோ கடற்குள்ள இருந்தானே அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோவான வில் டேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோட கேட்கலாமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் நம்ப மாட்டார் ஜாக் ஸ்பேரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனே ஒரு கொள்ளக்காரன், எப்போ வேணா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீலுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம வில் டேனர் அங்கே கோமாய் போயிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம வில் டேனர் ஜாக் ஸ்பேரோ கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. உங்களுக்கு பிளாக் பால் கப்பல் எங்க போச்சுன்னு தெரியுமா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ பிளாக் பால் கப்பல் தானே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா பேர்போசாவும் அவனோட முரட்டு மாலுமிகள் இருப்பாங்க, அந்த கப்பல் தானே சொல்ற அப்படின்னு சொல்லும்போது ஆமா அந்த கப்பல் தான் சொல்றேன் நம்ம டேனர் சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஜாக் ஸ்பேரோ என்ன சொல்றான்னா அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்க போறியா, அந்த கப்பலை காப்பாத்தி உன்னோட நல்ல பேர் வாங்க போறியா அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்ல எலிசபெத் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஓ அப்படி போதா கதை அப்படின்னு சொல்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. உனக்கு உதவி போனா எனக்கு என்ன லாபம் சொல்லும்போது உன்னை இந்த இதுல இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை செஞ்சதே நான் தான், இது எனக்கு எப்படி உடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்து அந்த இதே உடச்சிட்டான். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வெளியே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ஸ்பேரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா டேனர் கிட்ட கேட்கறான் அந்த பொண்ணை காப்பாற்ற எவ்வளவு தூரம் உறுதியா இருக்குன்னு சொல்லும்போது அவன் என்னோட உயிரே தருவேன்னு சொல்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டி போறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச கப்பல் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம டேனர் ஜாக் ஸ்பேரோ பார்த்து நீ அறிவாளியா முட்டாளன்னு கேட்கும்போது நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துட்டு அறிவாளித்தனமான வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை கடத்த போறாங்க. கப்பலை கடத்த போனா அவனுங்க சொல்றானுங்க இந்த கப்பல் நீங்க கடத்தினாலும் நாங்க எவ்வளவு தூரம் போனாலும் வந்து ஈஸியா பிடிச்சிடுவோம், அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா பொறுமையா தான் போகும். அதுக்கப்புறம் ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா அதுல ஆளுங்களா
எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பல் மூலமா கீழே இறக்கி விட்டுரும். அவனுங்க பார்த்தீங்கன்னா பெரிய தளபதி கிட்ட சிக்னல் கட்டுறாங்க, கப்பலை கடத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்டனர் இப்படி பண்ணுவான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப்பல் எடுத்துட்டு வேகமா வரானுங்க. இவனுங்க வந்து கப்பல் வேகமா போகுமா அது தெரிஞ்சு ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிரானுங்க. சேஞ்ச் ஆயிட்டு அந்த ஒரு கப்பல் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிரானுங்க நம்ம ஜாக் ஸ்பேரோ வில்டனர். நான் சொன்னல நம்ம ஜாக் ஸ்பேரோ எந்த நேரத்தில் எப்படி தப்பிப்பான்னு தெரியாது, ஆனா தப்பிச்சிருவானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை நெருங்கினாவது போகணும், அந்த கப்பலை சுட்டுனாவது இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான போடுறானுங்க. நெக்ஸ்ட் நம்ம வில்டனர் இருப்பான வில்டனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான், என்னோட அப்பா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜாக் ஸ்பேரோ உன்னோட அப்பா தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல்ல பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா பேர் பூட்ஸ் டைம், உங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேர்மையான கொள்ளக்காரரு, அவர் மாதிரி தான் நீனும் இருக்க, பார்க்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாடையாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வில்டனர் இருப்பான அவங்க கடுப்பாயிருவாங்க, எங்க அப்பா கண்டிப்பாக கொள்ளக்காரன்லாம் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ கழுத்துக்கிட்டே கத்தி வைக்கும். நம்ம ஜாக் ஸ்பேரோ வில்டனரை பற்றி என்ன ஜெயில இருந்து காப்பாத்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து ஒரு கப்பலையுமே திருடி இருக்க, நான் சொல்றது கேளு, நீ கடல் கொள்ளக்காரனோட பையன் தான், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா வந்தீங்கன்னா இப்படி ஒழுங்கா வருவா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக தொங்கிட்டே தான் வர மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ வார்னிங் பண்ணுறாங்க. நம்ம டேனரும் ஜாக் ஸ்பேரோ சொல்றது கேட்டு அமைதியா வரான். அப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவுக்கு போறாங்க. அங்க தீவுக்கு போனா நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்த்து ஒரு பொண்ணை கூப்பிடுறான் ஜாக் ஸ்பேரோ. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேகமா நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணத்துல ஏறிது. நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் அது கண்டிப்பா எனக்கு தேவைதானா அப்படின்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நெக்ஸ்ட் நம்ம திருப்பி ஜாக் ஸ்பேரோக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணு பேர் சொல்லி கூப்பிடுவானா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேகமா வந்து ஜாக் ஸ்பேரோ அடிச்சிட்டு போகும், இது எனக்கு கண்டிப்பா தேவைதான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனை கட் பண்ணா ஜாக் ஸ்பேரோ ஃப்ரெண்ட் அங்க இருப்பான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி எழுப்பி விடுறாங்க. அவன் டென்ஷனாக கத்துறான், இப்படிதான் தண்ணி ஊற்றி எழுப்பிவீங்களாடா அப்படின்னு சொல்லி கத்தும் போது நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் அவனை தண்ணி ஊற்றி எழுப்பி இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தண்ணி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாருக்கு போறாங்க. நம்ம வில்டனர் பார்த்தீங்கன்னா இங்கே நிக்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்க போறானுங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ ஃப்ரெண்டும் உனக்கு என்னதான் சொல்லி வேணும் கேட்கும்போது நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் நான் திருப்பி பிளாக் பெல்ட் கப்பலுக்கு கேப்டன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கடுப்பாய் நம்மளுக்கு வேர் பாஸ் என்ன பண்ணா அவனுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வார்னிங் கொடுக்குறாரு. நம்ம ஜாக் ஸ்பேரோ பிளான் இல்லாம அப்படி சொல்லியிருப்பான். நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் பேர் பாஸ் எங்க போயிருப்பான்னு தெரியும், பேர் பாஸ் காண்ட பொருளுமே இப்போ என்கிட்ட தான் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜாக் ஸ்பேரோ ஃப்ரெண்ட் கேட்கறான் பேர் பாஸ் வேண்டிய பொருள் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் அப்படியே சைட்ல பாரு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனை திரும்பி பார்க்கறான். என்னடான்னு பார்க்கும்போது பேர் என்ன தெரியுமா, வில் டேனர், டேனரோட பையன் சொல்லும்போது அவன் ஜாக் ஸ்பேரோ இனிமேட்டு உன் காட்டுல மாலை தான் அப்படின்னு சொல்லும்போது ஜாக் ஸ்பேரோ சொல்றான் எனக்கான தேவையான மாலுமிகளை மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணு, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நெக்ஸ்ட் எலிசபெத்தை கடத்திட்டு வந்தாங்களா, எலிசபெத் ஒரு ட்ரெஸ் கொடுத்து இது வந்து பேர் பாஸோட ஆர்டர், இந்த ட்ரெஸ் நீ போட்டு தான் வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எலிசபெத்தை மிரட்டி இந்த ட்ரெஸ் போட வைக்கிறாங்க. எலிசபெத்தும் பார்த்தீங்கன்னா அவனுக்கான விருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, எலிசபெத்துக்கான விருந்து. நம்ம எலிசபெத்தும் சரியான பசியில இருந்திருப்பா போல, போட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு எடுத்துக்கிறா. அவனு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வேணுமா அது வேணுமான்னு கேட்கறான். அதுக்கு நம்ம இது எலிசபெத் கேட்கறா எதுவும் விஷம் கலந்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்கு விஷம் கலக்க போறேன், அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றான். நம்ம எலிசபெத் சொல்றா அப்ப எதுக்கு நீ இதெல்லாம் தர, அவனுக்கு என்னதான் வேணும்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஒரு வரலாறு சொல்றாரு. இந்த செயினோட வரலாறு என்னன்னு தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தத் கடவுள் அவங்களுக்கு சொந்தமானது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அரசர்கள் அவங்கள்ட்ட இருந்து பறிச்சாங்க. 852 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு நாணயமும் பறிச்சாங்க. அந்த நாணயத்தை எடுத்தனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாபமே விட்டாங்க. அந்த சாபம் என்னன்னா இந்த செயினை எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி ஆயிடுவாங்க. பேய் மாதிரின்னு எப்படின்னா அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சுகமுமே இருக்காது, வலி இருக்காது, உணர்வு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேய் கதை என்ற சொல்லாத இதெல்லாம் நம்ப மாட்டேன்றாவ. அப்ப நம்ம பேர் பாஸ் சொல்றான் ஃபர்ஸ்ட் நானுமே அதை நம்பாம தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நாங்க எடுத்தப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த சாபத்துக்கு ஆளாயிட்டோம், அதுக்காக தான் ஒன்று கூட்டி வரோம், உன்னோட ரத்தத்தை கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாபத்துலேருந்து வெளியாகும் அப்படின்றான். ஏன்னா நீ டேனரோட வாரிசு, உன்னோட ரத்தம் இருந்தால் மட்டும் தான் அந்த ஒரு சாபத்துலேருந்து வெளியேற முடியும். நாங்கள் சாப்பிட்டு பல மாசம் ஆகுது, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியால நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம், அதெல்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த எல்லா தங்க நாணயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம், மீது ஒரு நாணயமும் ஒன்று இருந்துச்சு, அதையுமே நாங்கள் இப்போ எடுத்துட்டோம், இப்போ எங்கள் சாபம் தீங்கிறதுக்கு ஒன்று வந்து காவு கொடுத்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் கோவமாயி அவன் மேலே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்திடுறா. அப்பதான் நம்ம பேர் பாஸ் சொல்றான் என்னை கொண்டுட்டு இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து காட்டாரு. நம்ம எலிசபெத்தும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல இருந்து வெளியே ஓடுறா. வெளியே ஒன்று அங்கே வெளியே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட சுத்திட்டு இருக்காங்க. நம்ம எலிசபெத் அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா மேலே கிளையமா தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் தெரியுதா நாங்கள் சாப்பத்தில் இருக்கோன்னு, அதை நீ தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நானுமே சாப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்றாரு நம்ம பேர் பாஸா. இப்போ தெரியுதா எங்களோட சாப்பத்தை பத்தி, நிலவு ஒழிச்சு எங்க மேலே பட்டா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவி மாதிரி ஆயிடுவோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் எதுவுமே சாப்பிட கூட முடியாது, அதனால தான் நாங்கள் உங்கள்ட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு எடுத்து குடிக்கிற சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட எலும்பு வழியா எலிசபெத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு ஒரு மூலையில போய் ஓடுறா. நெக்ஸ்ட் நாள் காலையில பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ காட்டுறாங்க. ஜாக் ஸ்பேரோக்கு பார்த்தீங்கன்னா சில மாடுமைகள்லாம் கூட்டி வராங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆள்லாம் ஓர் மாதிரி இருக்காங்க. ஒருத்தனால கிளி வச்சிருக்கான், அந்த கிளி தான் பேசுது, அவனால பேச ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு இருப்பாளா, இந்த பொண்ணு வந்து ஜாக் ஸ்பேரோ கப்பலை திருடி இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு கடுப்பாய் நம்ம ஜாக் ஸ்பேரோ கண்ணத்துல ஒரு அடி பொழிச்சுன்னு வச்சிருவா. என்னோட கப்பலை என்ன தெரியாம எடுத்துட்டு போனேன், எப்போ என்னோட கப்பலை திறமை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ சொல்றான். நெக்ஸ்ட் நம்ம வில்டனர் கையை காமிச்சு அந்த ஒரு கப்பல் நிற்குதுல, அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்கலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கடலில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. கடலில் பார்த்தீங்கன்னா சரியான புயல். நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு காற்று திசை மணியை வச்சு நம்ம வழியே போயிட்டு இருக்கோம். நம்ம ஜாக் ஸ்பேரோ பிளாக் பெல் கிட்ட வந்துட்டோம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோக்கு வந்து லைட்டாக புன்னகை வருது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேர் பாஸோட மாலுமிகள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத்தை கூட்டி வராங்க. எலிசபெத்தை கூட்டி வந்துட்டு அவங்களோட பாவத்திலலாம் தீக்கணும்னு சொல்லிட்டு எலிசபெத்தை கூட்டிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த சாபத்தை தீங்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ டீமுமே அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ
அப்பதான் நம்ம வில் டர்னர் கேட்கறான், நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு எப்படி அந்த வடக்கு காட்ட திசை மணி கிடைச்சிச்சு, அதை வச்சு எப்படி அவன் வழியெல்லாம் கரெக்டாக கண்டுபிடின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாரு, ஜாக் ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிளாக் பெல்லுக்கு கேப்டனா இருந்தான். நம்ம ஜாக் ஸ்பேரோவும் பேர் பாஸும் திருட தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதி பாதியா பிரிச்சுக்கலாம்னு கேட்கும்போது நம்ம பேர் பாஸை சரி பண்ணி நம்ம ஜாக் ஸ்பேரோ ஒரு தனியான ஒரு தீவுல இறக்கி விட்டோம். அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ தனியா தான் இருந்திருந்தான். அப்ப அந்த வில் டர்னர் கேட்கறான், அதனால தான் ஜாக் ஸ்பேரோ இப்படி பைத்திய மாதிரி ஆடிட்டே இருக்கானு கேட்கும்போது இதெல்லாம் பத்தி எதுவுமே சொல்லலன்னு கேட்கும்போது இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லல அப்படின்றான். ஜாக் ஸ்பேரோ அந்த தீவுல இறக்கி விடும் போது ஜாக் ஸ்பேரோக்கு ஒரு கையில ஒரே துப்பாக்கி மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த துப்பாக்கி வச்சு அவன் தற்காத்துக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா பசி வேதனால அவனே சுட்டுட்டு சாவலாம் அப்படின்னு டர்னர் கேட்கறான். ஜாக் ஸ்பேரோ அப்ப எப்படி தான் அந்த தீவுல இருந்து தப்பிச்சான்னு கேட்கும்போது இரி சொல்றேன், 3 கடலாமா நம்ம ஜாக் ஸ்பேரோ கண்ணுக்கு மாட்டுச்சு, அந்த கடலாமே வச்சு கட்டுமரமா கட்டிட்டான். அப்படிதான் நம்ம ஜாக் ஸ்பேரோ தப்பிச்சான். கடலாமே கட்டுமரமா கட்டினான், கயிறு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்கறான். ஜாக் ஸ்பேரோ பக்கத்துல இருந்துட்டு தலைமுடியை வச்சு என் தலைவிதியே மாத்திட்டேன் அப்படின்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நம்ம ஜாக் ஸ்பேரோவும் நாங்கள் மட்டும் உள்ளே போகிறோம், நீங்கள் யாரும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜாக் ஸ்பேரோ நாங்கள் வரலன்னா அந்த சட்டப்படி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தை அந்த இடத்துக்கு கூட்டி வராங்க. எலிசபெத் அதை பார்த்து உண்மையாக ஷாக் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தங்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வில் டர்னர் இருப்பான். வில் டர்னர் ஜாக் ஸ்பேரோ கிட்ட என்னப்பா சட்டப்படி செய்யணும் அப்படின்னா என்னப்பா அப்படிங்கும்போது நாங்கள் யாராவது லேட்டாக வரலன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பிடணும் எங்களை விட்டுட்டு அப்படின்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. நம்ம டர்னர் கேட்கறான், என்னப்பா கடல் கொள்ளக்காரங்க சட்டப்படி சொன்னீங்க, அந்த சட்டனா என்னன்னு கேட்கும்போது நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான், எங்க சட்டப்படி யாராவது சொன்ன டைமுக்கு கரெக்டா வரலன்னா அவங்கள விட்டுட்டு நாங்க கப்பல் எடுத்துட்டு போயிருவோம், அதுதான் எங்க சட்டம் அப்படின்றான். பேர் பாஸா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னையோட சாபம் முடிய போகுது, எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து விடுதலை போறோம், எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க, நம்மளுக்கான பிரச்சனை இன்னையோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பேர் பாஸா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஓட்டக்கண்ண இருப்பான்ல, எங்களால இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, டக்குன்னு பண்ணுங்க பேர் பாஸா அப்படின்றான். பேர் பாஸா சொல்றாரு, இவ்வளவு நேரம் பொறுத்துட்டேன், இப்போ ஒரு 10 நிமிஷம் உன்னால பொறுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேர் பாஸா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தங்கத்தை பாக்குறாரு தொட்டுட்டு. அப்படியே அவனுக்கு அங்க பேசிட்டு இருக்க எங்க ஜாக் ஸ்பேரோ டர்னர் காட்டுறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ டர்னர் கிட்ட சொல்றான், எந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டு எந்த ஒரு ஆர்வ கோளாறுமே பண்ணிராத, என்னை நம்பி தானே வந்த, கடைசி வரை என்னை நம்பியே இரு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜாக் ஸ்பேரோ. ஆனா டர்னர் பையன் ஜாக் ஸ்பேரோ கொஞ்சம் கூட நம்பல போல. நம்ம ஜாக் ஸ்பேரோ பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து கட்டையில அடிச்சுட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் தனியா. நெக்ஸ்ட் அங்க இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. டக்கு நம்ம பேர் பாஸா வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத் கையில அந்த ஒரு காயினை வச்சு லைட்டா ஒரு கோட் மாதிரி கிளிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா சின்னதா லிட்டா வரும்ல, அவ்வளவுதான் நம்ம எலிசபெத்துமே ரத்த கவு தான் கொடுக்க போறாங்க, ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த எலிசபெத் கையில அந்த ஒரு ரத்தத்தோட அந்த காயினை கடத்த அந்த ஒரு பெட்டிக்குள்ள போடுறாங்க. போட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாமே அமைதியா வராங்க. என்னடா சாப்பாடுலாம் போயிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அங்க இருக்க எல்லாருமே அமைதியா மாறாங்க. ஒவ்வொருத்தர் திரும்பி பாக்குறாங்க, நம்ம சாப்பா போயிடுச்சா. நெக்ஸ்ட் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டோமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா நம்ம பேர் பாஸா இருப்பார்ல, அவர் கையில ஒரு துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி எடுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சொட்ட மண்டை இருப்பான் அந்த கும்பல்ல, அவனை பாத்தீங்கன்னா சுட்டுறாரு. சுட்டு பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாரு, என்னதுக்கு சுட்டிங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேர் பாஸாவும் ரொம்ப கடுப்பாரு, உண்மையை சொல்லு, டர்னோட வாரிசு நீ தானே அப்படின்னு சொல்லும்போது நான் இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா அவனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பேர் பாஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ஏமாத்திட்டாங்க, 20 வருஷமா நீ அந்த கப்பல்ல விட்டது நீ இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேர் பாஸா ரொம்ப கடுப்பாய் அவரை தள்ளி விட்டுறாரு கீழே. நம்ம எலிசபெத் அந்த இடத்துல அப்படியே மயங்கி கீழே விடுறோம். அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா இவனுக்குள்ளே மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, நீதான் இப்படி பண்ணா, நீதான் மாத்தி கூட்டி வந்த அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டர்னர் வந்து பாத்தீங்கன்னா நைஸா அந்த இடத்துக்கு வந்து எலிசபெத் அப்படியே நைஸா எழுப்பி அந்த இடத்துல இருந்து கூட்டி போயிடுறான். நெக்ஸ்ட் எலிசபெத் வில் டர்னர் அப்படியே அங்க இருந்து தப்பிச்சுறாங்களா. நெக்ஸ்ட் நம்ம பேர் பாஸா இருப்பார்ல, பேர் பாஸா எதிர்த்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னாலதான் அப்படி இல்ல, நீ சரியான தலைமையில அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல இருந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறது வேஸ்ட், நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு மாட்டி முயற்சி செஞ்சு வைப்போம், அந்த பொண்ணோட கழுத்தை முழுத்த அறுத்து அந்த ரத்தத்துல கலந்து வைப்போம், அப்பனாவது நம்ம சாப்பிட தீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலிசபெத் இருக்க மாட்டா, எல்லாமே பாத்தீங்கன்னா எலிசபெத் தேடிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ஸ்பேரோ இருப்பான, அவன் பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சா ஜாக் ஸ்பேரோ கரெக்டா புடிச்சாங்க. புடிச்சா நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த சமாதான வார்த்தையை மறந்துருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கும்பல இருப்பால ஒருத்தன் ஓட்டக்கண்ணு, அவன் வந்து சமாதானமா அப்படின்னு நம்ம ஜாக் ஸ்பேரோ கரெக்டா சொல்லிட்ட, சமாதானம் தான் அப்படின்றான். உடனே அந்த சொட்ட மண்டையை கடுப்பான், ஏன்டா அவன் சமாதானம் சொன்ன, நீ அவனுக்கு சமாதானம் சொல்லணும், நம்ம ஜாக் ஸ்பேரோ இங்கே போட்டு தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டையை கோவமா வரும். நெக்ஸ்ட் எலிசபெத்தும் வில் டர்னரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கப்பலுக்கு வந்துடுறாங்க. கப்பலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கேட்கறாரு ஜாக் ஸ்பேரோ எங்கன்னு கேட்கும்போது ஜாக் ஸ்பேரோ பின் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம சட்டப்படியா பண்ணிடலாம் சொல்லி கப்பல் அங்க இருந்து எடுத்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேர் பாஸோ ஜாக் ஸ்பேரோ பார்த்து அந்த ஒரு தீவுல அவன் இறக்கி விடும் போது அந்த தீவுல இருந்து எப்படி தப்பிச்சேன்னு கேட்கும்போது ஜாக் ஸ்பேரோ சொல்றான், நான் யாருன்னு மறந்துட்டேன், நான் யாரு, நான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, அதை நீ ஒரு விஷயத்தை மறந்துருக்க கூடாது அப்படின்றா நம்ம ஜாக் ஸ்பேரோ. நம்ம பேர் பாஸா அந்த ஒரு தப்பை இனிமேல் பண்ண மாட்டேன், நம்ம ஜாக் ஸ்பேரோ இங்கே கொண்டுலாமான்னு கேட்கும்போது அங்க இருக்க ஜாக் ஸ்பேரோ கொள்ளுங்கன்றாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான், அந்த பொண்ணோட கையை அறுத்துமே அவனோட சாபம் தீங்கலையாமே, எனக்கு தெரியும், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஜாக் ஸ்பேரோ சொல்றது கேட்டுட்டு ஜாக் ஸ்பேரோ மேல துப்பாக்கி கொண்டு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே துப்பாக்கி கீழே இருக்குங்கடா, அவன் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்போம்னு சொல்லி ஜாக் ஸ்பேரோ சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சொட்ட மண்டை ரொம்பவே கவலைப்படுறான், இந்த வாட்டி ஜாக் ஸ்பேரோ கொல்ற வாய்ப்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம எலிசபெத்தும் டர்னரும் பாத்தீங்கன்னா கடல்ல போயிட்டு இருப்பாங்க. நம்ம எலிசபெத் கையில அடிபட்டு இருக்கும்ல, அதை டர்னர் தான் சரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப டர்னர் வந்து எலிசபெத் கையில வச்சிருக்க மெடலை பாக்குறான், இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா சின்ன வயசுல கொடுத்தது, நானும் தொலைஞ்சு போச்சுன்னு ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம பேர் பாஸாவும் ஜாக் ஸ்பேரோவும் ஒரு குழு மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் மாத்தி. நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான், எனக்கு நீ பிளாக் பெல் கப்பலை கொடுத்துட்டீங்க, உனக்கு சாபம் திங்கிறதுனா வெளியே சொல்றேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் பாஸா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பேர் பாஸாவும் நீ அந்த பிளாக் பெல் கப்பலை கூட வச்சுக்கோ, எங்களுக்கு சாபம் தீர்ந்தா போதும் அப்படின்னு. உடனே ஜாக் ஸ்பேரோ அவனை கொஞ்சம் வெறுப்பேத்த ஆரம்பிக்கிறான், இந்த படம் உண்மையாவே சுவையா இருக்கு, நீ வேணா சாப்பிட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேர் பாஸாவே கடுப்பா இருக்காங்க நம்ம ஜாக் ஸ்பேரோ. பேர் பாஸா வந்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போனாங்களா ஒரு கப்பல், அந்த கப்பலை பாத்துறான். ஜாக் ஸ்பேரோ நீ எப்படியும் போய் சொல்லுன்னு தெரியும், நான் அவனை எப்பயுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான் நம்ம பேர் பாஸ். நம்ம எலிசபெத்தும் கத்துறா, பிளாக் பெல் கப்பலை
நம்ம துரத்தி வந்துட்டு இருக்கு. இந்த கப்பல் தானே வேகமான கப்பல் அப்படின்னு சொல்லும் போது இல்ல பிளாக் பெல் கப்பல் தான் நம்ம கடல்லே வேகமான கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும்ல, அந்த ஜெயில அடைச்சு போட்டுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே குழப்பத்துல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வில் டேனர் இருப்பான அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம பயந்து ஓடி வேலைக்கு இல்ல, நம்ம பாத்தீங்கன்னா எதிர்த்து போராடியே ஆகணும். இருக்க பாத்தீங்கன்னா ஆயுதங்கள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பீரங்கி ரெடி பண்ணுங்க அப்படின்னு நம்ம எலிசபெத் அந்த டேர்னர் வியப்பா பாக்குறான். இவனடா உண்மையான கடல் குள்ள மாதிரியே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எலிசபெத் வியப்பா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற பொருட்கள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஸ்பூன் குச்சி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பீரங்கி குண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டர்னர் சொல்றான் பாய் மரத்தை திருப்பி அந்த கப்பலுக்கு நெருக்கு நேரா போங்க, அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப பத்தி சொல்றாங்க ஜாக் ஸ்பேரோ வந்தாலும் இப்படிதான் பண்ணுவோம், இதே பண்ணுவோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெருக்கு நேரா போறாங்க. நெருக்கு நேரா போய் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பீரங்கி குண்டு வச்சு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா கப்பலை உடைச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அந்த பீரங்கி குண்டு எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா குச்சி ஸ்பூனு கிண்டு அது மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்களை வச்சு தான் செஞ்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டக்கண்ண இருப்பாங்க அவன் கண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா குத்திடுது. டர்னரும் அந்த ஃபைட்ல நல்லாவே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ எப்படி இந்த கப்பலுக்கு தப்பிச்சு வந்துடுறான். தப்பிச்சு வந்தா அவன் கையில கட்டிருக்காரு அவன் போட்டு விட்டாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேர்போஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா அந்த தங்க பதக்கத்தை எடுத்துறான் பேர்போஸா கரெக்டா. நம்ம டர்னரும் அந்த இடத்துல இருந்து எப்படியே தப்பிச்சு வந்துடுறான். தப்பிச்சு வந்து நம்ம பேர்போஸா கிட்டே அந்த துப்பாக்கி காட்டுறான். ஒழுங்கு மரியாதை அவங்க எல்லாத்தையுமே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பேர்போஸ் சிரிக்கிறான். அந்த துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டர்னர் சொல்றான் உங்களை சுடமல்லன்னா என்ன என்னை நானே சுட்டுவேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்கும் போது நம்ம ஜாக் ஸ்பேரோ அவன் இன்னும் ஒண்ணு விட்டு சித்தப்பா பையன்தா அப்படின்னு சொல்லும் போது நான் டர்னரோட பையன், நான் டர்னரோட வாரிசு அப்படின்றான். அந்த கடல்ல இருக்க எல்லாமே ஆமா அவன் பார்க்க டர்னரோட பையன் மாதிரி தான் இருக்கான், மூஞ்சி முகம்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்தி பாக்குறாங்க. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஜாக் ஸ்பேரோ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண சொல்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா பேர்போஸ் டர்னரை ஏமாத்தி அப்படியே பிடிச்சிட்டான். பிடிச்சா அங்க ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட நம்ம பேர்போஸ் பிளான் போட்டுருக்கான். இந்த ஒரு பொண்ணையும் நம்ம ஜாக் ஸ்பேரையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தீவுல இறக்கி விட போறோம். நம்ம எலிசபெத்தை பாத்தீங்கன்னா அந்த ஒரு தீவுல தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி கத்துறான் நீ நல்லா ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டர்னர் கத்துறான். நெக்ஸ்ட் நம்ம பேர்போஸா ஜாக் ஸ்பேரோ பார்த்துட்டு நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரன், போன வாட்டி அவன் எந்த தீவுல இறக்கிட்டோமோ இப்பயும் பாத்தீங்கன்னா அதே தீவு தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா நான் கூட இருந்துக்கிறேன்ப்பா என்னை விட்டுருப்பா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஜாக் ஸ்பேரோ போன வாட்டி எங்களுக்கு துப்பாக்கி கொடுத்த மாதிரி அந்த துப்பாக்கியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்கடா ஜாக் ஸ்பேரோட துப்பாக்கி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி எடுத்து கடல்ல தூக்கி போறான். அந்த கடல்ல தூக்கி போறான். ஜாக் ஸ்பேரோ பாத்தீங்கன்னா வேகமா கடல்ல குளிச்சு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு கடைக்கு ஏறாங்க ரெண்டு பேரும். நம்ம எலிசபெத் ஜாக் ஸ்பேரோ கிட்ட கேட்கறா போன வாட்டி உன்னை இந்த தீவுல தான் இறக்கி விட்டாங்க, உனக்கு இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜாக் ஸ்பேரோ அதெல்லாம் நான் தப்பிக்கல, போன வாட்டி பாத்தீங்கன்னா மது அல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்க உதவி மூலமா தான் நான் தப்பிச்சேன், இந்த இடத்துல மது இருக்கு, அது வரைக்கும் இந்த மதுவை அடிச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்றான். நம்ம எலிசபெத் கடுப்பாய் நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன், நீ பாத்தீங்கன்னா இப்படி தான் தப்பிச்சிருக்கியா, உன்னோட வரலாறு தான் இதான் வரலாறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு போதையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் என்னோட லட்சியமே அந்த ஒரு பிளாக் பெல் கப்பல் அடையறதான், பிளாக் பெல் கப்பல் அடைஞ்சிட்டு அந்த கரேபியன் ஃபுல்லா கேப்டனா சுத்தணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோவும் காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜாக் ஸ்பேரோ மூஞ்சில ஒரே அனல் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன எதை வச்சு நெருப்பை பத்த வச்சேன்னு கேட்குமோ நீ நச்சிட்டு இந்த சரக்கு வச்சு தான் நான் நெருப்பை பத்த வச்சேன் அப்படின்ற எலிசபெத். ஜாக் ஸ்பேரோவும் டென்ஷனாக கத்துனா உட்கார நிழல் கூட இல்லாம ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா எலிசபெத் சொல்றா கொஞ்ச நேரம் அமைதியா ஜாக் ஸ்பேரோ, இதை பார்த்துட்டு நம்ம பிரிட்டிஷ் அரசர்கள் இங்க வந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம எலிசபெத் ஜாக் ஸ்பேரோ புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இவன் கொளுத்தி விடுவானா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பைத்தியக்காரன் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் வருது. பைத்தியக்காரனு கூட வருவானுங்க போல அப்படின்னு சொல்றான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அப்படியே அந்த ஒரு கப்பல் ஏறினா நம்ம எலிசபெத் பாத்தீங்கன்னா வில்ல வந்து கடத்திட்டாங்க, நம்ம வில்ல எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லும்போது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ ஆமா கண்டிப்பா காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம எலிசபெத் சொல்றா நீங்க வில்ல காப்பாத்தினா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இதை கேட்ட படைத்தளபதியும் நம்ம எலிசபெத்துக்கு சொல்றத பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஜாக் ஸ்பேரோ கிட்ட தான் உதவி கேட்கறாங்க. ஜாக் ஸ்பேரோ நீ தான் எங்களுக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் ஸ்பேரோட்ட உதவி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம டர்னர் பிளாக் பெல் கப்பல் அடைச்சு வச்சிருக்காங்களா அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா நம்ம டர்னர் கேள்வி கேட்கறான் எங்க அப்பாவை தெரியுமான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஜாக் ஸ்பேரோ அந்த தீவுல இருக்கும்போது உங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை, அதனால பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள சாபம் தீரக்கூடாதுன்னு அந்த ஒரு பதக்கத்தை ஒன்றை கொடுத்துட்டாரு. நம்ம ஜாக் ஸ்பேரோவும் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பெல் கப்பல் எங்க போவோமோ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கல்லறை தீவுக்கு இவங்க அரசர்களையும் கூட்டி வந்துடுறான். நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்றான் நீங்க முன்னாடி போவாதீங்க, நான் போய் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டி வரேன், அந்த சமயத்துல கரெக்டா சுட்டுருங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ ஐடியா தரான். நம்ம வில் டர்னர் அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டி போறாங்க. அப்படியே கூட்டி போனா ஜாக் ஸ்பேரோ பாத்தீங்கன்னா வழி விடுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஜாக் ஸ்பேரோ பார்த்து எல்லாமே ஆச்சரியமாகும், இவன் எப்பறம் இங்க வந்தான், இவன் இப்பதான் அந்த தீவுல இருக்கட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆச்சரியமா வராங்க ஜாக் ஸ்பேரோ. நம்ம ஜாக் ஸ்பேரோவும் பேர்போஸ் கிட்ட பிளான சொல்றான். இப்போ நீ பாத்தீங்கன்னா இவனை அடுத்து சாபத்தை நீக்கினீங்களா, உன்னை சுட்டு தள்ளுறதுக்கு வெளியே பிரிட்டிஷ் அரசர்கள் நின்றுட்டு இருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா நீங்க செத்துருவீங்க, அதனால நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லவும் ஜாக் ஸ்பேரோ சொல்றதை அவங்க எல்லாமே கேட்கறாங்க. பேர்போஸாவும் நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்த்துட்டு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஜாக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கை குலுக்கிக்கிறாங்க. பேர்போஸாவும் ஜாக் ஸ்பேரோவும். நம்ம பேர்போஸ் சொல்றான் அந்த பிரிட்டிஷ் பாதுகாவலெல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் அந்த சாபத்தை போக்கிக்கலாம், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் வழியா போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பாத்தீங்கன்னா கடல் வழியா ஒவ்வொருத்தரும் அந்த கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே இவனுங்க ரெண்டு பேத்தையும் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கவுன் மாதிரி அனுப்பிச்சுட்டு அப்படியே கண்காணிக்க அமுச்சு விடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொடை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த ஒரு சீனை கட் பண்ணா எலிசபெத்தோட அப்பா இருப்பார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஜாக் ஸ்பேரோ அவங்களை நல்லாவே ஏமாத்துறான், அவங்க யாருமே பாத்தீங்கன்னா மனுஷங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம எலிசபெத்தும் வில் டர்னரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நைஸா எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கப்பல்ல இருந்து எல்லாமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க மனுஷங்களே இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அரசர்களுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள நம்ம பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜாக் ஸ்பேரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில் டர்னருக்கு தான் ஹெல்ப் பண்றான். இப்போ சண்டை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம
பார்போசாக்கும் ஜாக் ஸ்பேரோக்கும் தான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பார்போசா என்ன பண்ணுறாருன்னா ஜாக் ஸ்பேரோ கத்தி வச்சு குத்திராரு. நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு ஒன்றுமே ஆக மாட்டேது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அந்த ஒரு காயினை எடுத்து திருடி இந்த இது உள்ள வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டான். அதனால ஜாக் ஸ்பேரோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாபம் விட்டுக்கிறனால நம்ம ஜாக் ஸ்பேரோ சொல்கிறான் எனக்கும் இனிமேட்டு சாவே கிடையாது அப்படின்றான். நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ஸ்பேரோ டீம் இருக்கும்ல, அந்த டீம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பிளாக் பால் கப்பல் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா வில் டர்னரை காப்பாற்ற கூப்பிடும்போது யாருமே வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா வில் டர்னருக்காக உள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாக் ஸ்பேரோவும் அவனோட ரொம்ப நாளா வச்சிருந்தாலும் அந்த ஒரு துப்பாக்கி எடுத்து பேர்பாஸை சொல்றான். நம்ம பேர்பாஸை சொல்றாரு உன்னோட துப்பாக்கி இப்படி வேஸ்ட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது. ஜாக் ஸ்பேரோட குண்டு வேஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டர்னர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காயின் எடுத்து அவன் கையை கிழிச்சு உள்ள போட்டுறான். உள்ள போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்பாஸா நெஞ்சில இருந்து ரத்தம் வருது. பேர்பாஸாவும் சொல்றான் என்னோட சாபமும் தீர்ந்துருச்சு, அது மட்டும் இல்லாம நானும் சாக போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்பாஸா அங்கேயே விழுந்துடுறான். பேர்பாஸா கூட இருப்பாங்களா மாலுமிகள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாபம் தீர்ந்துருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கடற்கரை சண்டை போடுறாங்களா, அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரணடைஞ்சிடறாங்க. சரணடைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகள் நம்ம வெற்றி பெறுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ டர்னர் கிட்ட சொல்றான் உன்னோட காதலை சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம், கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா காதலை சொல்லிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஜாக் ஸ்பேரோ தூக்குல இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ பண்ண தப்பெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா வாச்சிட்டு இருக்காங்க. மன்னிக்க முடியாத தப்புகள் அப்படி சொல்லிட்டு கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அங்கே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து வில் டர்னர் இருப்பான் அந்த ஒரு தொப்பியை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம எலிசபெத்தை நோக்கி போறான். எலிசபெத் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ எலிசபெத் கிட்ட ப்ரோபோஸ்மே பண்ணிடுறான். நம்ம ஜாக் ஸ்பேரோ தூக்குல போறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வில் டர்னர் என்ன பண்றான், அவன் கையில இருக்க கத்தி இருக்கும்ல அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோவை காப்பாத்துறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஜாக் ஸ்பேரோவும் தப்பிக்கிறான். அது ஒரு கத்தி இருக்கும்ல அந்த கத்தியில பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிட்டு ஜாக் ஸ்பேரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னேன் நம்ம ஜாக் ஸ்பேரோ பிரச்சனை அப்படியாவது தப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில் டர்னர் அவனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பு மாதிரி எடுத்துட்டு அங்க இருக்க படை தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்துல மாட்டிக்கிறான். நம்ம எலிசபெத் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த படைத்தலைவி கேட்கறாரு என்னை காதலிக்கிறேன்னு போய் தான் சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் போய் தான் உங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றான். நம்ம எலிசபெத்தோட அப்பா கவர்னரும் துப்பாக்கி வச்சு கீழே இருக்காங்கன்னு உத்தரவு கொடுக்குறாரு. உடனே ஜாக் ஸ்பேரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஜோடியே பசங்க இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நைசா பின்னாடி ஓடி அந்த கடல்ல குதிச்சிடுறான். நம்ம ஜாக் ஸ்பேரோ கடல்ல குதிச்சா நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு ஒரே சிரிப்பு. என்னடான்னு பார்த்தா அவனோட பிளாக் பால் கப்பல் இருக்கும்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ நோக்கி அப்படியே வருது. அப்பதான் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கடலுக்குள்ள இருக்க மத்தியில இவன் நல்ல கடலுக்குள்ள நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேல ரெண்டு பேசிக்கிறாங்க. அந்த படை தளபதி நம்ம டர்னர் கிட்ட சொல்றாரு உனக்கு கொடுக்க போற தண்டனை எலிசபெத் கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதல் மேல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ அவனோட பிளாக் பால் கப்பலுக்கு வந்து சேர்றான். வந்து சேர்ந்தா எதுக்கு என்னை காப்பாற்ற வந்தேன்னு சொல்லும்போது என் நண்பனை காப்பாற்ற வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ ஒரு பொண்ணு அடிச்சுல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பிளாக் பால் கேப்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு மரியாதை தருது நம்ம ஜாக் ஸ்பேரோக்கு. அது மட்டும் இல்லாம ஜாக் ஸ்பேரோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோக்கு அந்த சட்டையுமே அணிஞ்சு விடுது. நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ஸ்பேரோ அந்த ஒரு கப்பல் கிட்ட போயிட்டு அவன் குழந்தை தடவி பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட பிளாக் பால் கப்பலை தடவி பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே போய் ஒழுங்கா வேலை செய்யறான்னு சொல்லி ஜாக் ஸ்பேரோ கத்தனா எல்லாமே பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சு வேலை செய்யறாங்க. ஜாக் ஸ்பேரோட சிரிப்போட பைரட் ஆஃப் த கரீபியன் பார்ட் 1 முடியுது. பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.